நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவோட இறுதியில் கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு சரியான பதிலை அளித்து பரிசுகளை வெல்லுங்கள். முந்தைய கேள்விகளுக்கான வெற்றியாளர்களின் விவரங்களை அறிந்து கொள்ள கருவறை.in என்ற இணையதளத்தில் சென்று அறிந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த தொகுப்பில் நம்ம 18 சித்தர்களை பற்றின குறிப்புகளை தான் பார்க்க இருக்கோம். அதாவது அவங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்க, அவங்க எந்த இடத்துல வந்துட்டு சமாதி அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத தான் பார்க்க இருக்கோம். பதஞ்சலி சித்தர் பங்குனி மாதம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்று குறிப்பிடப்படுகிறது. இவர் 5 யுகம் 7 நாட்கள் வாழ்ந்தார் என்று குறிப்பிடுகிறார்கள். இவர் ராமேஸ்வரத்தில் சமாதி அடைந்துள்ளதாகவும் குறிப்புகள் உள்ளன. அகத்தியர் மார்கழி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்ததாகவும் 4 யுகம் 48 நாட்கள் வாழ்ந்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இவர் திருவனந்தபுரத்தில் சமாதி அடைந்துள்ளதாக குறிப்பிடுகிறார்கள். கமலமுனி வைகாசி மாதம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்று குறிப்பிடப்படுகின்றது. இவர் 4000 வருடம் 48 நாட்கள் வாழ்ந்ததாக குறிப்புகள் உள்ளன. இவர் திருவாரூரில் சமாதி அடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. திருமூலர் புரட்டாசி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்ததாக குறிப்புகள் உள்ளன. இவர் 3000 வருடம் 13 நாட்கள் வாழ்ந்ததாகவும் சிதம்பரத்தில் சமாதி அடைந்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது. குதம்பையர் ஆடி மாதம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவர் 1800 வருடம் 14 நாட்கள் வாழ்ந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. இவர் மாயவரத்தில் சமாதி அடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றன. கோரக்கர் கார்த்திகை மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவர் 880 வருடம் 11 நாட்கள் வாழ்ந்ததாக குறிப்புகள் உள்ளன. இவர் பேரூர் என்னும் இடத்தில் சமாதி அடைந்துள்ளார். தன்வந்திரி ஐப்பசி மாதம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்ததாக குறிப்புகள் உள்ளன. இவர் 800 வருடம் 32 நாட்கள் வாழ்ந்ததாக கூறப்படுகின்றது. இவர் வைத்தீஸ்வரன் கோவிலில் சமாதி அடைந்திருப்பதாக குறிப்புகள் உள்ளன. சுந்தரானந்தர் ஆவணி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவர் 800 வருடம் 28 நாட்கள் வாழ்ந்ததாக குறிப்புகள் உள்ளன. இவர் மதுரையில் சமாதி அடைந்துள்ளார். கொங்கண சித்தர் சித்திரை மாதம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவர் 800 வருடம் 16 நாட்கள் வாழ்ந்ததாக குறிப்புகள் உள்ளன. இவர் திருப்பதியில் சமாதி அடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. சட்டைமுனி ஆவணி மாதம் மிருகஷீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்ததாக குறிப்புகள் உள்ளன. 800 வருடம் 14 நாட்கள் இவர் வாழ்ந்துள்ளார். இவர் திருவரங்கத்தில் சமாதி அடைந்துள்ளதாக குறிப்புகள் உள்ளன. வான்மீகர் புரட்டாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்ததாக குறிப்பிடப்படுகிறது. இவர் 700 வருடம் 32 நாட்கள் வாழ்ந்ததாக குறிப்புகள் உள்ளன. இவர் 8 குடியில் சமாதி அடைந்துள்ளார். ராமதேவர் மாசி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவர் 700 வருடம் 6 நாட்கள் வாழ்ந்ததாக குறிப்புகள் உள்ளன. இவர் அழகர் மலையில் சமாதி அடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இடைக்காடார் புரட்டாசி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவர் 600 வருடம் 18 நாட்கள் வாழ்ந்ததாக குறிப்பிடப்படுகிறது. இவர் திருவண்ணாமலையில் சமாதி அடைந்துள்ளார் என்று குறிப்பிடப்படுகின்றது. மச்சமுனி ஆடி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவர் 300 வருடம் 62 நாட்கள் வாழ்ந்ததாக குறிப்புகள் உள்ளன. இவர் திருப்பரங்குன்றத்தில் சமாதி அடைந்துள்ளார். கரூரார் சித்திரை மாதம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவர் 300 வருடம் 42 நாட்கள் வாழ்ந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. இவர் கரூர் மற்றும் தஞ்சையில் சமாதி அடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. போகர் வைகாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவர் 300 வருடம் 18 நாட்கள் வாழ்ந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. இவர் பழனி மலையில் சமாதி அடைந்துள்ளார். பாம்பாட்டி சித்தர் கார்த்திகை மாதம் மிருகஷீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவர் 123 வருடம் 14 நாட்கள் வாழ்ந்துள்ளார். இவர் சங்கரன் கோவிலில் சமாதி அடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. சிவவாக்கியரின் காலம் நமக்கு தெரியவில்லை. ஆனால் இவர் கும்பகோணத்தில் சமாதி அடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த தொகுப்பிற்கான கேள்வி: கோரக்கர் கார்த்திகை மாதம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்ததாக குறிப்பிட்டோம்? மீண்டும் ஒரு முறை குறிப்பிடுகின்றோம். கோரக்கர் கார்த்திகை மாதம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்ததாக குறிப்பிட்டோம்? இதற்கான விடையை கீழே கமெண்டில் சென்று பதிவிடவும். நம்ம பூமி
நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.